ஹாய்! இது என்ன பூன்னு தெரியுதா வீடியோ பார்க்குறவங்களுக்கு? இந்த மரத்தோட இலை வந்து ஒரு வாத நோய்க்கான மருந்துங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. எங்கள் சைடில் அதாவது மாடு கட்டுற இடத்துல ஃபுல்லாகவே இந்த மரம் தான் வச்சுருப்பாங்க. இது முருங்கை மரம் மாதிரி ஸ்டெம் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஆனால் விறகுக்கு நல்லா எரியும். இந்த மரம் தாங்க இந்த மரம். ஃபுல்லாக ஒரு மாதிரி இதுதான் இருக்கா, வங்கு விழுந்த மாதிரி இருக்கா, நிறையா இறங்குன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நிறையா மீன்ஸ் கரையான். எங்கள் அம்மாவோட ஸ்லாங்கில் நிறையான்னு சொல்கிறாங்க. நிறையானா இது வந்து 20 இயர்ஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல 20 years இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது. பூ இல்லை ஒன்று கூட. அரப்போட இலையும் இந்த இலையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. பூ ஒன்று கூட இல்லை. மஞ்சள் கலரில் தானே பூ இருக்கும். எங்க அது எப்படி என் கேமராவில் விழுவுது? எங்க கேமராவில் விழுது. அந்த பூ ஃபோக்கஸ் ஆகுதுன்னு பார்க்க. இந்த மரத்தோட பேர் என்ன தெரியுங்களா? இதுதான் ஒரிஜினல் வாத நாராயண மரம். இதே மாதிரி ஹைப்ரிட்டும் நிறையா இருக்குது, ரெட் கலரில் பூ பூக்கிறது. ஆனால் இதுதான் வாத நோய்க்கான மரம். எங்கள் பாட்டி வந்து எனக்கு முட்டு வலி வந்ததுக்கப்புறம் நீல வந்து பெயின் வந்துருச்சு, வீங்கிருச்சு. ஃபிசியோதெரப்பி பண்ணி சரியாகலை, நேச்சுரல் கட்டு போட்டும் சரியாகலை. அப்புறம் எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க, ஒரு வேளை வாதம் அதிகமாக இருந்தால் கூட உனக்கு இந்த மாதிரி மூட்டு வலி வரும், நீ இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. இப்போ தான் ஒரு 2 டைம்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த இலையை வச்சு சட்னி, அப்புறம் இந்த இலையில வந்து சூப் போட்டும் குடிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. டேப்லெட்லாம் எடுத்துக்கிறது இல்லை. இப்போலாம் கீரை கடைகளெல்லாம் கிடைக்காதுங்க. இது எங்கேயாவது வில்லேஜ் சைடு இருந்தால் ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் வருது, அப்புறம் எல்லோ கலரில் மாறிடுதுல்ல. இதாங்க நாட்டு வாத நாராயண மரத்தோட லீவ்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். அதனோட பூ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எல்லோ கலரில் பார்த்துருக்கேன். ஒயிட்டாக இருந்து எல்லோ கலரில் மாற மாட்டேங்குது. இதாங்க ஒரிஜினல் நாட்டு வாத நாராயண மரம். இலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாத நோய் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதில் துவையல் செஞ்சு சாப்பிடவும் சூப் வச்சு குடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் சைடில் நிறையா எல்லாத்து வீட்லேயுமே மோஸ்ட்லி இருக்கும் மரம். வாதம் அதிகமானால் கூட மூட்டு வலி வரும்னு எங்கள் பாட்டி சொன்னதுனால தான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக மார்க்கெட்லலாம் கிடைக்கிறது இல்லைங்க. யாராவது தெரிஞ்சவங்க வில்லேஜில் இருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒரு 3-4 டைம்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனோட இலை தான். பெயின் வந்து பெட்டராக இருக்குது. எனக்கு வந்து நீல செம்ம பெயின், ஃபுல்லாக வீங்கிரும். ஒரு ஸ்டெப்ஸு ஒரு 10-20 ஸ்டெப்ஸு வந்து கண்டினியூஸாக ஏறினாவே வலிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ட்ரை. இந்த மரம் எத்தனை வருஷமாயே இருக்கும்? இதெல்லாம் எப்பயே வச்ச மரம். ஒரு 20 வருஷம் இருக்குமா? இருக்குமா? இருக்கும். அந்த பழைய சாலை இருக்கும்போதுலேருந்து இருக்குது தானே? சாலை தந்துச்சு. சாலை கூட எல்லாம் தந்துச்சு.